இரவில் மட்டுமில்லை, சில நேரங்களில் பகலிலும் எங்கள் ஆட்டம் செல்லும். பாரபட்சமின்றி நாங்கள் சேர்ந்து ஆட்டம் போடுவோம். ஒவ்வொரு நாளும் விதவிதமாக விளையாடுவோம். இதனாலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எங்கள் ஆட்டம். இப்படித்தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு நான் வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது என்று பார்க்கச் சென்றேன். அந்த நேரத்தில எனது மாமியார் ரூமில் இருந்துதான் அந்த சத்தம் வருகிறது என்று தெரிந்தது. நான் மெதுவாக ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். உள்ளே நான் கண்ட காட்சி கொஞ்சம் சிலிர்ப்பையும் சிரிப்பையும் ஏற்படுத்தியது. உள்ளே எனது அத்தையும் மாமாவும் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால் வந்த சத்தம்தான் அது. சும்மா சொல்லக்கூடாது. எனது மாமா இந்த வயதிலும் என் மாமியாரை நன்றாக செய்து விளையாடிக் கொண்டேதான் உள்ளார் என்று தோணியது. அன்னைக்கு புரிந்தது, அவர்கள் இருவரும் ஒவ்வொரு நாளும் ஆட்டம் போட்டுக் கொண்டேதான் உள்ளார்கள் என்று. அதே நேரம் என் மனைவிக்கு இவ்வளோ நாட்டம் எங்கிருந்து வந்தது என்றும் இப்போது தெளிவாக புரிந்தது. எனது மாமா சும்மா இருந்தாலும் எனது அத்தை சும்மா இருக்க மாட்டாள். அவளை ரொம்ப நாட்டமாக செய்து கொண்டிருந்ததை கண்டேன். அதேபோல்தான் எனது மனைவியும் நடந்து கொள்வாள். அன்று எனது மாமியாரை அந்த கோலத்தில் கண்டேன். அப்போது எனது மனைவியை விட எனது மாமியார் ரொம்ப அழகாக இருப்பதை